ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் சம்பா ரவை சேர்த்துக்கலாம், 1/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஊறினா போதும். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகு, சீரகம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்சுருந்த சம்பா ரவையை சேர்த்துக்கலாம். நாலு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ லேசாக கலந்து விட்டுடலாம். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போ கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு டேஸ்டியான பொங்கல் இப்போ ரெடி பண்ணியாச்சு. வாங்க இப்போ சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது லேசாக கலந்து விட்டுடலாம். இப்போ தாளிச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை சாம்பாரில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு கொதி விட்டுடலாம். அவ்வளோதான். கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. சம்பா ரவை பொங்கல், கத்திரிக்காய் சாம்பார். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி என்ன நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.